பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானத்துக்கான பகுதி 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 7வது வசனம். அக்கிரமத்தின் இரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அக்கிரமத்தின் இரகசியம்னா என்ன? அக்கிரமத்தின் இரகசியம் எப்படி கிரியை செய்கிறது? அக்கிரமத்தின் இரகசியம் கிரியை செய்வதற்கு எது இடம் கொடுக்கிறது? அக்கிரமத்தின் இரகசியம் ஆலயத்துக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இதெல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரி, முதலாவதாக அக்கிரமத்தின் இரகசியம்னா என்ன? 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3வது வசனம். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். அக்கிரமத்தின் இரகசியம் வெளிப்படணும்னா சபைகள் விசுவாச துரோகம் செய்யணும். விசுவாச துரோகம் சபைக்குள்ள வந்துட்டா சபையில பலியும் காணிக்கையும் எடுக்கப்பட்டு போகும். அதைத்தான் நம்முடைய வேதம் சொல்லுது. தானியேல் 9வது அதிகாரம் 27வது வசனத்துல அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். பாலாக்குகிற அருவருப்பு வந்து பரிசுத்தாலயத்தில் இறங்குவான் அப்படின்னு சொல்லி தானியேல் தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். இதற்கான துணை வசனம் தானியேல் 12வது அதிகாரம் 11வது வசனம். அன்றாட பலி நீக்கப்பட்டு அக்கிரமத்தின் இரகசியம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஸ்தாபிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அடுத்தது யோவேல் 1:9. போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயின. இதில் தெளிவாக கொடுத்துருக்கு பாருங்க. போஜன பலினா அப்பம், பான பலினா திராட்சரசம். அப்பம் எதை குறிக்கிறதுனா இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை குறிக்கிறது. திராட்சரசம் எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை குறிக்கிறது. ஆனால் அக்கிரமத்தின் இரகசியம் கிரியை செய்யும் பொழுது இந்த ரெண்டும் சபையை விட்டு அகன்று போகும். மத்தேயு 26 28 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி விருந்து பெரிய வியாழனன்று சீசர்கள் எல்லாரும் கூடியிருக்கிறாங்க. இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பித்து சீசர்களுக்கு கொடுத்து என்ன சொல்கிறாருன்னா, இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அவர் பாத்திரத்தை எடுத்து ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை சீசர்களுக்கு கொடுத்து என்ன சொல்கிறாரு? இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை கூடிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. லூக்கா 22:19 ஏசப்பா என்ன சொல்கிறாரு? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆனால் கடைசி காலத்தில் இந்த ப்ராசஸை சபை மறுதளிச்சிரும். இப்படி மறுதளிச்சதுக்கு அப்புறம்தான் அக்கிரமத்தின் இரகசியம் பகிங்கரமாய் ஆலயத்துக்குள்ள வந்து ஆலயத்தை பாழாக்க போகிறது. ஆலயம் பாழாய் போகும். ஆனால் கர்த்தர் அவனை தம்முடைய நாசியின் சுவாசத்தினால அழிச்சு அவருடைய வருகையின் பிரசனத்தினால நிர்மூலம் பண்ணுவார். இன்னும் பல ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.